அவங்க அம்மாவால கூட முடியல. அவங்க அம்மாவால வாய்க்கிழிய பேச மட்டும்தான் முடியும். இல்ல நானா இருந்தா ரோட்ல நடமாடவே மாட்டேன். இந்த அளவுக்கு ஒரு கேவலத்தை பார்த்துட்டு பரவாயில்ல இந்த மேட்ச். அதுவும் இல்லாம அந்த வீட்ல ராட்சசி மாதிரி என் மாமியார் ஒருத்தங்க இருக்காங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கேன்டா. எப்படியாவது அந்த 5 லட்சத்தை ரெடி பண்ணி அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு டைவர்ஸ் வாங்க பாரு. என்னடா கேட்ட? பணமா? ஆமா, ஒரு 2000 ரூபாய் கூட. போடா போடா, வேலையை பார்த்து போடா. உங்க அம்மா இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதையே நீ சிரமம்னு சொல்ற? அப்பல எனக்கு எதுக்கு நீ குடிஸ்தாயா? நீ குடியா? சொல்றத கேளு. குடிஸ்தா என்ன நமக்குள்ள என்ன நீ இதெல்லாம் பார்வதி வீட்டுல விடுறக்கா பேசியிருக்கப்பா. டேய், அவ அம்மாவை எதுக்குடா பார்வதி வீட்டுல கொண்டு போய் விடணும்? எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போடுவேன். அப்புறம் மன நிக்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. போயிரு. வீட்டுல கொண்டு போய் விடணும். மா அத நான் அப்புறமா சொல்றேமா. இப்ப மீனா எங்க இருக்கேன்னு தெரியாம நானே டென்ஷன்ல இருக்கேன். கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. 2003ல இந்த ஆரம்பிச்சிட்டான்ல. இருங்க வாய கட்டடே. ஃபேண்டசி பேசாதீங்க. அவ எங்கெங்கயோ போறாள்ல. நீ அவளை அவ இஷ்டத்துக்கு விட்டா இப்படிதான்டா இருப்பா. நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும். அவளை எப்பவுமே குறை சொல்லாம இருக்க மாட்டியா? என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியாது. பண்ணிட்டு தான் சார் வந்து. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீங்க யார் முதல்ல? சார் நான் ஏத்த விட்டு இருக்கேன் சார். சார் உங்களுக்கு அத தேவையில்லை சார். தான் இருக்கு. சரி அங்க வந்திருப்பான்னு நினைச்சேன். மாப்பிள எதுவும் பிரச்சனையா? இதுன்னா என்ன வேணா பிரச்சனையா இருக்கும்? நீ மெக்கானிக்கா நான் மெக்கானிக்கா? நான் தான் மெக்கானிக். அப்ப நீ சொல்லு. அப்ப நான் சொல்றது நம்பணும் நீங்க. சாப்பிட்டு போடா. இல்லப்பா நீங்க சாப்பிடுங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நடக்க கூடாது நடந்துரும், செய்யக்கூடாத செஞ்சிருவோம். ஒழுங்கா மரியாதையா. அக்கா மீனா என்ன வீட்டுக்கு வரல? ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. இங்கதான் வந்தாலக்கா? இல்லையே முத்து. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணேன். பூ கொடுக்க போனோம், கொடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் வரலையே. டேபிள்ல கெஞ்சி கேக்குற, முடிச்சிட்டு போ. முடிச்சிருவாங்கப்பா.